நல்ல உதாரணம் அனிதா ராதாகிருஷ்ணனுங்க. 2001, 2006ல ஜெயலலிதா பீரியட்ல இதுவா இருந்தார். ஹவுசிங் மினிஸ்டரா இருந்தார். அப்போ அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தத யார் போட்டது? திமுக. திமுக போட்ட வழக்குல அத பேஸா வச்சு ப்ரெடிகேட் அஃபென்ஸா வச்சு இடி வந்து வழக்கு தொட்டுச்சு. இப்போ சீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 160 ஏக்கர் சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 1.28 crores வேணும். பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ஸ்டாலின் சொல்றாரு. இப்போ தெரியுதுங்களா அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு? அவர் உண்மையிலே தெரிஞ்சா என்ன சொல்லிருக்கணும்? இல்ல இது நம்ம தான் போட்டோம் இருங்க. அவசரப்படாதீங்கன்னு சொல்லணும். செந்தில் பாலாஜி கேஸ்லயே வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னாரு. அவருக்கு அது அப்போ யார் கேஸ் போட்டதுன்னு அவருக்கு தெரியல. ஈடி என்ன சொல்கிறாங்க, நான் எங்கே போட்டேன், நீங்கள் போட்ட டிவிஎஸ்சி போட்ட கேஸை வச்சு தாங்க நாங்கள் உள்ளே வந்தோம், நீங்கள் மட்டும் ஏன் போடாமல் இருந்தால் நான் எங்கே உள்ளே போகிறோன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நடவடிக்கை பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா அது போக போக தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணனும் சரி எல்லாரும் இடி பிடியிலேருந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா எல்லாமே எவிடன்ஸுங்க. இடி சிபிஐ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட்ஸ். போலீஸ் நம்ம லோக்கல் போலீஸ்லாம் வந்து எவிடன்ஸ் விட்னஸ் வச்சு விட்னஸ் சொல்லிட்டாருன்னா போதும், இவர் தாங்க இவரை கொலை பண்ணாருன்னு சொன்னால் உள்ளே போயிடலாம். ஆனால் இந்த இடி சிபிஐ என்ஐஏ இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் ஆல் போன் பை ரெக்கார்ட்ஸை வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு பிடிப்பீங்க. இந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் உங்களால் அழிக்கவே முடியாது.